நேத்து மும்பை இந்தியன்ஸ் அணி ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணியை கண்டிப்பா வீழ்த்திடுவாங்க அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல வெறும் 12 ரன்கள் மட்டுமே எடுக்க முடியாம அதிர்ச்சி தரும் தோல்வியை மும்பை இந்தியன்ஸ் அணி அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த தோல்வி மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஓனரான முகேஷ் அம்பானி அவரை ரொம்ப பெரிய அளவுல கோபம் அடைய வச்சிருக்கு. பொதுவா மும்பை இந்தியன்ஸ் அணி ஆட்டங்கள் விளையாடுற இடத்துக்கு முகேஷ் அம்பானி அவர் வர்றதில்ல. அவருடைய பொண்டாட்டி பசங்க மட்டும்தான் அந்த இடத்துல பெரும்பாலும் நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா நேற்று ஆட்டம் நடந்தது மும்பை வான்கடே மைதானம், ஹோம் கிரவுண்ட். இப்படி இருக்க ஆட்டம் கடைசி நேரத்துக்கு மைதானத்துக்கு முகேஷ் அம்பானி அவர் வந்திருக்காரு. வந்த கையோட தோல்விக்கான மிக முக்கியமான காரணமாக இருந்த ரோஹித் சர்மா அவரை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வச்சு பயங்கரமாக திட்டி தீர்த்திருக்காரு முகேஷ் அம்பானி. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆர்சிபி அணி 221 ரன்கள் எடுத்தாங்க. ஸோ இதில் ரோஹித் சர்மா அவர் வந்து முழுக்க முழுக்க ஃபீல்டில் இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு உதவியாக இருந்தாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 15வது ஓவர் வரைக்கும் ஃபீல்டிங்கே ரோஹித் சர்மா அவர் வரல. அதுக்கப்புறமா வீனேஷ் அவர் வெளியே பந்து போட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இம்பாக்ட் பிளேயராக கடைசி 5 ஓவருக்கு மட்டும்தான் ரோஹித் சர்மா அவர் உள்ளேயே வந்தார். ஸோ வந்த கையோட அடுத்த சில ஓவர்களில் பேட்டிங்க்கு வந்த ரோஹித் சர்மா இது நல்ல செம்மையான பேட்டிங் பிச். மும்பை மைதானம் நல்ல பழக்கமான மைதானம். ரோஹித் சர்மா நிச்சயமா அவர் இன்னைக்கு செஞ்சுரி அடிக்க போறாரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த போது வழக்கம் போல கிளீன் போல்டு வர்ற பால கரெக்டாக பார்த்து அடிக்காம மிஸ் பண்ணி போல்ட் ஆகி வெளியேறினாரு. வெறும் 17 ரன்கள் மட்டும்தான் ரோஹித் சர்மா எடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் அணி எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. கடைசி நேரத்தில் 12 ரன் வரைக்கும் வெற்றியின் விளிம்புக்கு வந்து தோல்வி அடைஞ்சது யாராலையுமே ஏத்துக்க முடியாத மும்பை ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரண வலியை கொடுக்கக்கூடிய ஒரு தோல்வியாக தான் இந்த தோல்வி அமைஞ்சிருக்கு. ஸோ இது கையோட முகேஷ் அம்பானி அவரும் இந்த தோல்வியை பார்த்து ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காரு. முக்கியமாக ரோஹித் சர்மா இன்னும் ஒரு 12 ரன்கள் அவர் அடிச்சு கொடுத்திருந்தா நிச்சயமா இந்த ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரில் இது வரைக்கும் 4 ஆட்டங்கள் விளையாண்டிருக்க ரோஹித் சர்மா 4 ஆட்டத்திலுமே இம்பாக்ட் பிளேயராக மட்டும்தான் விளையாண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 ஆட்டத்திலையுமே அவர் எடுத்த ஸ்கோர் வெறும் 38 மட்டும்தான். இப்படி ரோஹித் சர்மா அவர் இம்பாக்ட் பிளேயருக்கான அந்த விதிமுறையை யூஸ் பண்ணிக்கிறதால மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு உள்ள உண்மையாகவே இம்பாக்ட் பிளேயருக்கான ஆப்ஷனை கரெக்டாக பயன்படுத்த முடியாத நிலைமை ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால ரொம்பவே கோபம் அடைஞ்ச முகேஷ் அம்பானி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த ரோஹித் சர்மா அவர்கிட்ட நேரடியாக வந்து கடுமையாக பேசியிருக்காரு. முக்கியமாக ரோஹித் சர்மா அவர் இம்பாக்ட் பிளேயராக மட்டும் விளையாண்டுகிட்டு இருக்கவருக்கு கிட்டத்தட்ட 16 கோடியே 35 லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுத்துதான் இந்த வருட ஐபிஎலுக்கு ரோஹித் சர்மா அவரை சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே மோசமான பர்ஃபார்மன்ஸ், இம்பாக்ட் பிளேயருக்கான ஆப்ஷனையும் அவர் பயன்படுத்திக்கிறதால முகேஷ் அம்பானி ரொம்பவே கோபப்பட்டு நேரடியாகவே நேற்று எப்பயும் மைதானத்துக்கு வரமாட்டாரு, ஆனால் வந்து ரோஹித் சர்மாவை விளாசி தள்ளியிருக்காரு. ஸோ அதே போல முகேஷ் அம்பானி மனைவி அவங்களும் ரோஹித் சர்மாவை கொஞ்சம் காட்டமாகவும் காரசாரமாகவும் நேற்று தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா பேசியிருக்காங்க. ஸோ இது ரசிகர்கள் நடுவில் எல்லாருக்குமே கோபம் ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரோஹித் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிகர்களுமே கூட இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் அதிருப்தியில் தான் இருக்காங்க.